ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, அடுத்து சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1, 2, 3, இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து மஞ்சள் தூள். இதை வதக்கிடலாம். மசாலா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி, அதிகமாக தண்ணி வேண்டாம், ஏன்னா நம்ம இதில் வேறு மசாலா எதுவும் சேர்க்க மாட்டோம், கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும். தேவையான உப்பு, நல்லா கொதித்து வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டு ஓரளவுக்கு கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீரி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வற்றி நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும், அது வரைக்கும் வேகட்டும். குழம்பு வந்து நல்லா கொதித்து வெந்து நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ஒரு முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் கலந்து விட வேணாம், அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. முட்டையை வந்து நம்ம முன்னாடி கலந்து விடவே இல்லை, இப்போ தான் கலந்து விடுறோம் பாருங்கள். லாஸ்ட்டாக குழம்பு இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் இறக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். அருமையான டேஸ்ட்டில் முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காயை நல்ல பொன்னிறமாக வறுத்தரலாம். பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், இதையும் வறுத்தரலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். லைட்டாக ஆற விட்டுட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுக்கலாம். இந்த போல் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது, இது போல் பவுட்ரு தான் பண்ணி எடுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலை, இதை வதக்கிடுவோம். பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், இப்போ இதை வதக்கிடலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பவுடர், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தலை, அடுத்து தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பராக மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நான் 4 முட்டையை இது போல் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். முட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக நேரம் போட்டு கலந்து விடக்கூடாது, ஏன்னா அந்த மஞ்சக்கருவெலாம் வந்து கொல கொலன்னு ஆயிரும். அதனால சும்மா லைட்டாக ஒரு 2-3 பெரட்டி அந்த மசாலாவோட சேர்ந்து வர்றதுக்காக லைட்டாக பெரட்டிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிருச்சு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாசுமதி அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். அடுத்து தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்,
இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து வேகட்டும். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். நல்லா உடையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். அதே சமயம் ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 3/4 பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வடிச்சிடலாம். ரைஸ் வந்து தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 போல் பூண்டு பல் இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், அடுத்து ஒரு 5 போல் பீன்ஸு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். நல்லா வதக்கிடுவோம். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 முட்டை இதில் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு முட்டைக்கு லைட்டாக உப்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். முட்டையை லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 2 பச்சை மிளகாய், அதையும் போட்டு கலந்துருவோம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், முட்டையோட அந்த பச்சையெல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் அதிக நேரம் முட்டையை போட்டு கிளறிட்டு இருக்க வேண்டாம், ஹார்ட் ஆயிரும். அதனால் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதையே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மல்லித்தலை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 கரண்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலந்துக்க. நமக்கு வந்து சாதத்துலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். முட்டை, காய் எல்லாத்துலேயுமே உப்பும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம உப்பு போட தேவையில்லை. கலந்து விட்டுக்கிட்டால் போதும். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ரைஸை வந்து இப்போ இறக்கி வச்சிடலாம். நம்ம ரைஸை வந்து இப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு பரிமாற போகிறதில்ல. இதுக்கு மேலே இன்னொன்று பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தடவிக்கலாம். இதில் 2 முட்டையை இந்த மாதிரி உப்பு போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேன் ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். முட்டையை ஊற்றி இந்த மாதிரி நல்லா அந்த பேன் ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அந்த முட்டை வந்து ஓரளவுக்கு வேக ஆரம்பிக்கும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த முட்டையில் நம்ம ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் எடுத்து அது நடுவில் வச்சிடலாம். கரெக்டாக ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சாதத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நம்ம வந்து ரைஸை வந்து உள்ளே வச்சு ரைஸை இந்த மாதிரி பொதிச்சு எடுத்துருக்கோம். முட்டைக்குள்ளே இந்த மாதிரி ரைஸ் இருந்து நம்ம வீட்டில் பசங்களுக்கு கொடுக்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. பார்த்திங்களா, நல்லா இந்த சாதத்தோடு நல்லா இப்படி பிச்சு எடுக்கிறப்போ அந்த முட்டையும் சேர்ந்து வரும். பார்த்திங்களா, அது சேர்ந்து வர்றப்போ அது கூட சாதம் ஒரு வாய் முட்டை இந்த மாதிரி வர்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை கீரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கீரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கத்து மல்லித்தலை, 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுமே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இதில் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ எடுத்துடலாம். முட்டையை வறுத்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நம்ம தாளிச்சிக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இந்த மாதிரி சின்ன துண்டு பட்டையாக ஒரு 3 இல்லைன்னா 2 பட்டை. இப்போ அது பொரிஞ்சதுமே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம்.
வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை நான் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறேன். இதில் இந்த மசாலா நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட தேவையில்லை. நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயே நல்ல காரம் இருக்கும். அதனால் மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேணாம். இதே மசாலா மட்டுமே நமக்கு போதும். இதுவே நல்லா வெந்து நல்லா தண்ணி வற்றி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை போட்டதுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அப்போ அந்த முட்டையில் இந்த கிரேவியோட சாரெல்லாம் இறங்கும் பார்த்திங்களா, அதனால் மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அடுப்பை நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடிடலாம். மறுபடியும் இப்போ 2-3 நிமிஷம் வேக வச்சுலே அதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கிரேவி பக்கத்துக்கு வந்துருச்சு. இந்த முட்டையிலையும் பார்த்திங்கன்னா அந்த கிரேவி நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள். சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முட்டை, இந்த முட்டையை நீங்கள் பாதியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டை கறி இது. மேலே இது போல் கொஞ்சமாக மல்லித்தழை தூவுறதுனாலும் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல்லை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் கிரேவி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ தக்காளியை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு தக்காளி எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம 4-5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 4 பச்சை மிளகாய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். காரம் அதிகமாக இருக்கும் வேண்டானா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை. நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சோம்னா நல்லா அது தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்தில் தான் வெந்துட்டுருக்கணும். இனி கொஞ்சம் நம்ம வேக விட்டோம்னா கொஞ்சம் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷமே அதுக்கு போதும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு குழிக்கரண்டியில் முட்டையை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு ரெண்டையுமே அதில் தூவி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கிரேவியில் இதை ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம இதை கலந்து விடக்கூடாது. கலந்து விடாமல் அப்படியே நம்ம அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு மூடி வச்சணும். ஒரு 4 நிமிஷம், 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. சிம்மில் இருந்துச்சுன்னா அந்த முட்டை மஞ்சக்கருவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை கலந்தெல்லாம் விட வேண்டாம். நம்ம பரிமாறுவோம் பார்த்திங்களா, அந்த டைமில் எடுத்துக்கிட்டால் போதும். மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிரேவி பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கரண்டியில் எடுத்தோம்னா கரெக்டாக அந்த ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக வரும். அதை எடுத்து நம்ம சப்பாத்திக்கோ இல்லை சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை முழுசாக போடுறப்போ நம்ம மிளகு அந்த உப்பெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, நல்லா உப்பு பிடிச்சி சூப்பராக இருக்கும். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 15 போல் சின்ன வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 6லேருந்து 7 போல் பூண்டுப்பல், சின்ன துண்டு இஞ்சி,
ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இதை வதக்கிக்கலாம். தக்காளி வந்து லைட்டாக மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இது வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் அந்த மசாலா கூட வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக மாறட்டும், அது வரைக்கும் வதக்கிடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சோலையா மசாலா அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவை அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிட்டு குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். குழம்பு வந்து 5 நிமிஷமாக நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் 5 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை அந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். முட்டை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் குழம்பு சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிருச்சு. இறக்க போகிறப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் நம்ம புளியெல்லாம் சேர்த்து முட்டை குழம்பு செஞ்சுருக்கோம். கடாய் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுட்டு முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து 3 முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ முட்டையை எடுத்துடலாம். அதே எண்ணெயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நல்லா கலந்து விட்டுறலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கலாம். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், மசாலா அந்த பச்சை வாடையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா நம்ம வதக்கிறப்பவே அந்த தண்ணி நல்லா வற்றிரும். ஒரு கிரேவி பக்குவத்தில் இருக்கப்போ மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துடலாம். மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்த முட்டையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். முட்டையில் பாருங்கள் மசாலா சூப்பராக பிடிச்சி வந்திருக்கு பார்த்திங்களா. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா மசாலா அந்த முட்டை வந்து அந்த மஞ்சள் கருவு அதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இல்லையா, அதனால் இந்த அளவோடு நம்ம இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சுட்டு இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க.
முட்டையை வந்து இந்த மாதிரி கீறிட்டு சேர்க்கலைன்னா அது பட்டு பட்டுன்னு எண்ணெயில் படுறதுனால வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க. இதை வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதக்கிட்டேன். இப்போ எடுத்துடலாம். முட்டை எடுத்தாச்சு. அடுத்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வைக்கல, பச்சை உருளைக்கிழங்கு தான். முட்டை எப்படி வறுத்தமோ அதே போல் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அதையும் எடுத்துடலாம். முட்டையும் உருளைக்கிழங்கையும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதே எண்ணெயில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஜீரகம் 1 ஸ்பூன், இதையை வதக்கிடலாம். அடுத்து ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இது போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளியை இது போல் அரைச்சி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி இது போல் எடுத்து அரைச்சிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை கலந்துருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். மசால் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துருவோம். முட்டை சேர்க்க வேணாம், வெறும் உருளைக்கிழங்கை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். முட்டைக்கறி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணி வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டையெல்லாம் வறுக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு வெந்துருச்சா பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றி பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. உருளைக்கிழங்க நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி தான் போட்டிருக்கோம். அதுலேயே கொஞ்சம் வெந்திருக்கும் இல்லையா. இப்போ இவ்வளோ நேரம் வேக வச்சுருக்கோம், அதுவும் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ இதில் முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். முட்டை போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை விட உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். ஆனால் நம்ம சாப்பாட்லேயோ சப்பாத்திலேயோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் நான் இந்த அளவுக்கு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. முட்டைக்கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது போல் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பெரிய பூண்டு பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 5 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றாமையே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதே தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் மாறி வர வரைக்கும் வதக்க தேவையில்லை, கொஞ்சம் வதக்கிக்கிட்டால் போதும்.
பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சோலையா பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் அதை இதில் சேர்த்துருவோம். அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி, நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். மசாலாலாம் போட்டு தக்காளி மசாலா எல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோம்ல மிக்ஸி ஜார், அதை கழுவியே நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் அரை டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க போதும். தேவையான உப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்துருவோம். நல்லா கலந்து அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து நல்லா எண்ணெய் தெளியும். அந்த வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி வற்றி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். தக்காளியுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போது சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி திருவி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நல்லா பொடி பொடியாக விழுகுது பார்த்திங்களா. இந்த மாதிரி துருவி போடுங்க. இல்லைனா பெரிய துருவல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 முட்டை தான் துருவி போட்டிருக்கேன். இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இல்லை அப்படியே எடுத்து நீங்கள் பரிமாறுறதுனால கூட நீங்கள் பரிமாறிக்கலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டு கலந்துக்கோங்க. நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு பிசையோம்ல, அப்படி தான். உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு பிசைஞ்சிடாதீங்க. லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. எப்போயும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லையா, அதே போல் தான். மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதுங்களையும் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நல்லா மூடி வச்சுருங்க, இல்லைன்னா காஞ்சு போயிடும். 1 கப் மாவுக்கு நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவுறதை எடுத்துக்கோங்க. இதில் துருவிக்கோங்க. முட்டை வந்து துருவி எடுத்தாச்சு. துருவின முட்டையில் லைட்டாக இந்த மாதிரி உப்பு எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி தூவிக்கோங்க. அதிகம் வேணால், லைட்டாக தூவிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் வந்து நம்ம மிளகுத்தூளில் இருக்கிற காரம் தான். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூட வெங்காயம் போடுறது இல்லைன்னா கருவேப்பிலை போடுறது எதுவுமே தேவையில்லை. இவ்வளோ தான். இப்போ கலந்தாச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மாவு ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போது இப்போ இது போல் உருண்டை எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவு தூவி நீங்கள் தேய்க்கிறதுக்கு பதில் எண்ணெய் கூட அதில் லைட்டாக போட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எப்போயும் நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி மெலிசாக தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி வந்து இந்த மாதிரியே இருக்கட்டும், இதிலே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்டாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஒரு மூடி எதுனா வச்சு இப்படி லைட்டாக அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருந்தாலே கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ இதில் முட்டை வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சைடு ஃபுல்லாக. இப்போ இதை எடுத்து மூடிடலாம்.
எடுத்து இந்த பக்கம் அப்படியே அமுத்தி விட்ருங்க. லைட்டாக அமுத்திக்கோங்க, ஈரமாவு தானே, அதனால் ஈஸியாக அமுந்திடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு வச்சு இப்படி இந்த ஸ்பூன் வச்சு இப்படி அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டிங்கன்னா அது நல்லா அமுத்தும். அதே போல் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதே போல் எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி எடுத்து தோசைக்கல்லில் வச்சுக்கோங்க. 1-2 கூட வச்சுக்கலாம் நீங்கள், இல்லைன்னா ஒன்றா பொறுமையாக இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். சப்பாத்தி போடுறப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு திருப்பி போட ஆரம்பித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா நிதானமாக வேகும் சப்பாத்தி. எப்போ நம்ம சப்பாத்தி 2 பக்கமும் எப்படி திருப்பி போட்டு எடுப்போமோ அது போல் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எண்ணெய் தடவுற இஷ்டம் இருந்தால் தடவிக்கோங்க. இல்லை சப்பாத்திக்கு எண்ணெய் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடவே தேவையில்லை. அடுப்பை சிம்மில் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் லைட்டாக மேலே எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவுறது வந்து உங்கள் விருப்பம். பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல பிடிக்கிறதுக்காக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்க லைட்டாக உப்பு பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து அந்த எண்ணெயில் ஓரளவுக்கு வெந்துடும். ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். உப்பும் பார்த்திங்கன்னா அதில் நல்லா பிடிச்சிருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் இப்போ முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையே இந்த மாதிரி ஓட்டை போட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் கீறி எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் முட்டையை போடுறப்ப வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் ஓட்டை போட்டு நம்ம போட்டுட்டோம்னா அந்த வெடிப்பு வந்து வராது. அதுக்காக தான் நல்லா அப்படி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கீறி விட்டுக்கோங்க. நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையும் இதில் சேர்த்துடலாம். உப்பு மஞ்சத்தூளெல்லாம் இதில் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம், எண்ணெயில் உப்பு இருக்கும். அதனால மறுபடியும் நம்ம போட வேணாம். அதே போல் குழம்பு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா குழம்புலையுமே உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். இதையும் வறுத்து எடுத்துடலாம். முட்டை வந்து ஒரு 1 நிமிஷம் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது போல் ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். முட்டையும் உருளைக்கிழங்கும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். அதே எண்ணெயில் அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை. அது லைட்டாக பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துடலாம். 1 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். எப்போயுமே நம்ம நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குவோம். ஆனால் இதுக்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. ஆனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கணும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் பருப்பு சேர்த்தலாம். நான் வந்து
மசூர் தால் எடுத்திருக்கேன். நம்ம ஊர் சைடெல்லாம் இதை மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பருப்பு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் சேர்த்துக்கோங்க போதும். இந்த பருப்புக்கு பதில் நீங்கள் பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு சேர்த்திங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால ஒன்று இந்த பருப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு போட்டதுக்கப்புறம் 2 தக்காளி, தக்காளி பருப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் இது கூட சேர்த்துருங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேக வேண்டியிருக்கும் இல்லையா, அதனால் இந்த பருப்பெல்லாம் வேகிறப்போ அதுவும் சேர்ந்து வெந்துடும். முட்டை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்குருவோம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு பருப்போடு சேர்த்து எல்லாம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் உப்பு இருக்கும், நம்ம முட்டை வறுக்கிறதுக்கு கிழங்கு வறுக்கிறதுக்கு போட்டோம் இல்லையா, அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அதுங்களையும் பருப்பு அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடும். அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு 8 நிமிஷத்துக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு எவ்வளோ சூப்பராக நல்லா குலைவாக வெந்துருச்சு. உங்களுக்கு பருப்பு வந்து நல்லா கடைஞ்ச மாதிரி வேணும்னா லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் முழுசாகவே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அடுத்து முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை அதே சிம்மில் தான் இருக்குது, மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். முட்டை போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா குலைவாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி தானே நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம், அதனால் அதுவும் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான பருப்பு போட்ட முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது போல் நான் வந்து சின்ன பூண்டு பல்லாக இருக்கனால ஒரு 7லேருந்து 8 சேர்க்குறேன். இதுவே பெருசாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க போதும். ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே அரைச்சோலையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிடலாம். இதில் 1 கப் தேங்காய் துருவல், இது போல் ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கசகசா 1/4 ஸ்பூன். இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதே கலந்துடலாம். நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி, தேவையான உப்பு, தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 முட்டையை வேக வச்சு இது போல் 2ஆக கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முட்டை குருமா செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
முட்டைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம், வறுத்துடலாம். இப்போ வறுத்தாச்சு, எடுத்து ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். 1 தக்காளி, தக்காளி போட்டு வதக்குனதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அதே போல் இஞ்சி பூண்டு மணமும் போயிருச்சு. இப்போ இதில் வறுத்தோம் இல்லையா மசாலா, அதை பவுட்ரு பண்ணிவிட்டேன், அதை இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூளெல்லாம் சேர்க்க தேவையில்லை, அதே போல் மிளகாத்தூளும் சேர்க்க தேவையில்லை, இது மட்டுமே போதும். அவ்வளோதான். இதை கலந்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்தாச்சு. இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் 6 முட்டையை வேக வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துடலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் முட்டையை இந்த பக்கமாக திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். உப்பு அந்த மசாலும் முட்டையில் சேர்றதுக்காக தான் இந்த 5 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முட்டை மிளகு மசால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முட்டை கறிக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஒரு 4 முட்டை அந்த எண்ணெயில் ஊற்றிக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு, நல்லா பொடி பொடியாக வர மாதிரி கலந்துக்கோங்க. கைவிடாமல் கலந்திங்கனாலே நல்லா பொடி பொடியாக வந்துடும். இந்த மாதிரி முட்டையை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். முட்டையை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க போதும். 1/4 ஸ்பூன் கூட வேண்டாம், அதுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா பாதி போடுங்க, சின்ன தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை போட்டு கலந்துடலாம். அந்த மசாலா பொடி போட்டு எண்ணெயில் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கையில் எடுத்து தெளித்து விடுங்க, அந்த அளவுக்கு தண்ணி. நம்ம கையில் 3 கை அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். முன்னாடியே நம்ம முட்டையில் உப்பு போட்டு தான் வறுத்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் அந்த மசாலாம் போட்டோம் இல்லையா, அதனால் பத்தாது. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டால் போதும், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கலந்துடலாம்.
அந்த முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த லைட்டாக அந்த கிரேவி மாதிரி இருக்கணும். இப்போ இதில் மல்லித்தழை தூவிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்புக்கு பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் சேர்த்துருவோம். ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காயை அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இதில் மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 4, இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் மல்லி, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7 போல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை அனுசரித்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய் 3, கிராம்பு 3. இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அந்த தேங்காயோட கலர் வந்து நம்ம மல்லியெல்லாம் போட்டு வறுக்கிறப்போ லைட்டாக ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்கன்னா, நல்லா பொன்னிறமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பச்சை வாடை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சையாக தான் சேர்க்குறேன், வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் இது. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கும் அந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரும். உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வறுத்துட்டு அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்து விட்டுருவோம். நம்ம எப்பயுமே பண்ணுறது தான் மசாலா. இது போல் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும். இது போல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி. நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னா தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு வந்து முட்டை குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்தளவுக்கு ருசியாக இருக்காது இல்லையா? அதனால தான். உங்களுக்கு வந்து மிளகாயில் போட்ட காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து நம்ம வதக்குவோம் பார்த்திங்களா, அந்த டைமில் போட்டுக்கோங்க. அடுத்து இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை கீறிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா முட்டையில் வந்து மசாலாலாம் பிடிக்கும். குழம்புக்கு தேவையான உப்பு, உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு வந்து நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். குழம்பு வேக வச்சு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா. எடுத்து பார்க்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா குழம்பு வெந்து நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு
2 முட்டையை உடைச்சி இதுக்கு மேலே ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கலந்தெல்லாம் விட தேவையில்லை. அப்படியே சிம்மில் தானே இருக்குது, அப்படியே மூடி வச்சுருங்க. இது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம உடச்சி ஊற்றின பார்த்திங்களா, அந்த முட்டை அவ்வளோ அழகாக சூப்பராக மேலே வெந்து வந்திருக்கு. அதை இப்போ கொஞ்சமாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்ல முட்டைக்கறி வந்து இந்த மாதிரி முட்டை நீங்கள் வந்து பொடிப்படியாக உடச்சி ஊற்றி இது போல் முட்டைக்கறி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் முட்டை உடச்சி ஊற்ற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஊற்ற தேவையில்லை, இதெல்லாம் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா மட்டும் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டை போட்டோம் பார்த்தீங்களா, அதை விட இந்த உடச்சி ஊற்றிருக்க முட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி உடச்சி ஊற்றின முட்டை. அதே போல் இந்த பெரிய முழுசாக முட்டை போடாமல் இந்த மாதிரி இதே மெத்தடில் உடச்சி ஊற்றின முட்டைக்கறியும் நீங்கள் செய்யலாம். அது வந்து உங்கள் விருப்பம். 2 மெத்தட்லேயுமே நீங்கள் செய்யலாம். ஒன்று அவிச்சு போடலாம், இல்லைன்னா உடச்சி ஊற்றி செய்யலாம், அது உங்கள் விருப்பம். 2க்குமே இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கறி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும் நல்லா. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் கலந்துடலாம். ஒரு தக்காளி போதும், அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டாம். தக்காளி வந்து நல்லா மசியட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1, அடுத்து மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துடலாம். நீங்கள் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். மசால் தூள் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் முட்டை வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா மசால் பிடிக்கும். நான் வந்து 6 முட்டை சேர்த்துருக்கேன். 4லேருந்து 6, 7 முட்டை கூட இந்த மசாலா அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, மசால் கூட முட்டையை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் அரைச்சொல்லையா தேங்காய், அதையே இதில் சேர்த்துடலாம். லைட்டாக அந்த சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இந்த அளவுக்கு தண்ணி போதும். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்லையே உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்தால் சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும், மூடி வச்சிடலாம். ரெண்டு 3 நிமிஷம் வெந்து பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், முட்டைக்கறி ரெடி ஆயிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, அவ்வளோதான். முட்டைக்கறி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இது வந்து சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் தான் நம்ம காரத்துக்கு, வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்த்துக்க மாட்டோம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முட்டைக்கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போவே
வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் பால் சேர்த்துக்கலாம். இப்போயே பால் சேர்த்துட்டோன்னா பால் வந்து திரிஞ்சு போகிற மாதிரி திரியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் பாலை சூடு பண்ணி எடுத்திருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். நான் பச்சை பால் ஊற்றலை, சூடு பண்ணி தான் ஊற்றுறேன். நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்த்துக்க மாட்டோம். இதுதான் கிரேவிக்கு, இந்த பால் தான். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நான் வந்து முன்னாடியே உப்பு போட்டுட்டதுனால இப்போ உப்பு போட தேவையில்லை. உப்பு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இது வேகிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே வதக்கிட்டோம். அது மட்டும் இல்லாத பால் ஊற்றுனதுனால பாலும் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. முட்டையும் வேக வச்சு தான் போட்டுருக்கோம். இப்போ இதில் மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சும்மா கிண்டி விட்டிங்கன்னா முட்டையில் இருக்க மஞ்சக்கரு வந்து வெளியில் வந்துடும். அதனால் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு 5 முட்டையை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு. இப்போ இதையை வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 6-7 பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7லேருந்து 8 போல் சின்ன வெங்காயம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வதக்கிக்கலாம். இது போல் லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தக்காளி வேண்டாம், ஒரே தக்காளி போதும். இதையும் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு அதே பேனில் அதை தக்காளி வெங்காயம் வறுத்தோலையா அதே எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு 2யும் போட்டு கலந்துக்கலாம். லைட்டாக கலந்துக்கிட்டால் போதும். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த முட்டையை வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் முட்டையை நம்ம வறுத்துக்கிறோம். காரமெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லையா, அந்த காரமே அதில் இருக்கும். அதனால் போட தேவையில்லை. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதையே மாற்றி வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா, இப்போ வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினோம்னா குழம்பு அந்த மசால் வாடையெல்லாம் போய் நல்ல மணமாக இருக்கும். இப்போ அதை வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி வேணாம், கிரேவி தானே பண்ண போகிறோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான உப்பு. மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. கிரேவி வந்து நல்லா கெட்டி சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்ச முட்டையை இதில் போட்டுடலாம். கலந்தெல்லாம் விட வேணாம். போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுட்டு தான் இருக்கும். மல்லித்தலை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
1 கப் கடலை மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். அதிகமாக தண்ணி எடுத்ததுமே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு. முட்டை போண்டாவுக்கு வெளியில் அந்த மாவு வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முட்டையில் ஒட்டாது. அவ்வளோதான், மாவு கலந்தாச்சு. இப்போ முட்டையை போட்டு எடுத்துக்கலாம். முட்டையை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஓட்டை போட்டுக்கலாம். நீங்கள் இதை 2ஆக கீறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முழுசாக அந்த போண்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். அப்படியே சுற்றி நல்லா இந்த மாதிரி ஓட்டை போட்டு இப்போ மறுபடியும் இந்த ஸ்பூனோடையே இப்படி முக்கிக்கலாம். இது போல் முக்கி எடுத்துட்டு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே போல் எல்லா முட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை போட்டால் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு போண்டா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். மேலே இருக்க மாவு மட்டும்தானே, அதனால் சீக்கிரமாக மேலே இருக்க மாவெல்லாம் வெந்துடும். இப்போ எடுத்துக்கலாம். முட்டை போண்டா செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான வேலை. அந்த மாவு பக்குவம் மட்டும் நமக்கு கரெக்டாக இருந்துட்டால் போதும், முட்டை போண்டா சூப்பராக வரும். மீதி இருக்கிற மாவையும் வீணாக்காமல் வெங்காயத்தை போட்டு நம்ம அப்படியே கலந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த மீதி இருக்கிற மாவு வீணாகாது. முட்டை சமோசா பண்ண போகிறோம். மைதா 200 கிராம் எடுத்திருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இது போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே ஸ்டவ் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கல, அதனால் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதை வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு அந்த போட்ட மசாலோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். 4 முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முட்டைக்கு உப்பு. இதை கலந்துடலாம். கைவிடாமல் கலந்துக்கோங்க, அப்போ தான் முட்டை வந்து பொடி பொடியாக வரும். இல்லைன்னா பெரிய பெரிய முட்டையாக நின்றுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி முட்டை நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்தளவுக்கு நம்ம முட்டையை வதக்கிக்கணும். இப்போ இதில் மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்து கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். அதுங்களையும் நம்ம சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணிக்கலாம். எப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, அது போல் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 பக்கம் மாவு தேய்ச்சி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது போல் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை
தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். நல்ல மெல்லிசாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சமோசா சாப்பிட்றப்போ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல முரடாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்போ கடிக்கிறப்போ மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி மெல்லிசாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் காஞ்சிருச்சு, அதில் போட்டுக்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் மட்டும் மாறினா போதும். இப்போ திருப்பிக்கலாம். ஒரு 2 செகண்ட் மட்டுமே நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த வெள்ளை கலர் தெரியுது பார்த்திங்களா, நல்லா கலர் மாறுறது, அது மாறினா மட்டும் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிற மாவில் சீட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சமோசா பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 4 சீட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4ஆக தான் கட் பண்ண போகிறேன். கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ 2ஆக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி இதுலேயும் பாதியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ சீட் ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொடி மாசும் ரெடியாக இருக்குது, சீட்டும் ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒட்டுறதுக்காக. ஊற்றி இதை கலந்துட வேண்டியதான். அவ்வளோதான், இதையும் கலந்தாச்சு. அடுத்து ஒவ்வொரு சீட்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறது தான். இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு முக்கோணமாக இருக்கிறத இப்படி மேலே வச்சுட்டு இதை மட்டும் மடிக்கணும். இந்த சைடு இப்படி, இந்த இடத்துல இப்படி மடங்குற மாதிரி. இதில் கொஞ்சம் நம்ம கலந்தோம்ல மைதா, அதையே வச்சு ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ஓரத்தில் தடவிக்கணும். தடவிட்டு இதை வந்து இப்படி மடிச்சிடணும். மடிச்சிட்டா இந்த மாதிரி முக்கோணமாக வந்துடும். இது வந்து மாவு இருக்கிறதுனால நல்லா இது வந்து ஒட்டிக்கும், வெளியில் வராது. இப்படி அமுத்துனீங்கன்னா போதும், லைட்டாக காஞ்சதுமே ஒட்டிக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம முட்டையை வச்சிடணும். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா இங்கே மேலே கீழே ஒட்டணும் இல்லையா, அதனால் இதுக்கு மேலே நல்லா வெளியில் வராத அளவுக்கு ஒட்டிக்கோங்க. இதை வச்சு இப்படி வச்சு மூடிடணும். நல்லா இழுத்து டைட்டாக இப்படி மூடிக்கோங்க. பாருங்கள், கீழேயும் நல்லா ஒட்டிடுச்சு, இதுவும் நல்லா ஒட்டியாச்சு. இது போல் எல்லா சமோசாவையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். சமோசாவுக்கு முட்டை ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் சமோசா போட்டுக்கலாம். லைட்டாக அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சீட் ரெடி பண்ணுறப்போ லைட்டாக அதை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், அதுலேயே ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ எண்ணெயில் பொரிக்கிறப்பையும் நல்லா அந்த பேலன்ஸ் இருக்கிற மாவும் வெந்துடும். கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சமோசா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறி இருக்குது. இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துக்கலாம். முட்டை சமோசா ரெடி ஆயிடுச்சு. 200 கிராம் மாவில் இவ்வளோ சமோசா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய சமோசா. அந்த சீட் மட்டும் நீங்கள் கரெக்டாக மடிச்சிட்டிங்கன்னா போதும், சமோசா நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும். மைதா மாவு பிடிக்காதவங்க கோதுமை மாவில் சமோசா செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சதுமே பறிச்சுட்டு வந்தால் எல்லா கத்திரிக்காயுமே சேர்க்கல, நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் ஒரு 5 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் போட்டுட்டு 3 முட்டையை இது போல் அடிச்சுக்கலாம். கத்திரிக்காயில் ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு, கத்திரிக்காயவும் முட்டையவும் இது போல் கலந்துட்டு வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம்.
இது போல் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மறுபடியும் அதே பாத்திரத்திலே பண்ணிக்கோங்க, வேறு பாத்திரம் வேண்டாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, அதையும் வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம வதக்கி வச்ச முட்டையும் கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் முட்டை வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு இப்போ போட தேவையில்லை. கத்திரிக்காயிலையும் முட்டையிலையும் உப்பு இருக்கும், பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இப்படி நம்ம கையில் தண்ணி ஊற்றி இப்படி தெளித்து விட்டுக்கோங்க. அதிக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக. கத்திரிக்காய் எப்போயுமே சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் அதிக தண்ணி சேர்த்துறாதீங்க. அதிக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும், அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுருக்கேன், மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு வேக வச்சாலும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. கத்திரிக்காயை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குதுன்னு. கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். அவ்வளோதான். இறக்க போகிறப்போ கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும், இறக்க போகிறப்போ மல்லித்தலை கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சையாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மனம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. முட்டையில் பீஸா பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் காஞ்சதுமே அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே குடமிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கலரு, பச்சை, சிகப்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், இதில் உப்பு பிடிக்கிறதுக்காக. அவ்வளோதான், வதக்கியாச்சு. அடுத்து இதில் அதே போல் ஒரே ஒரு தக்காளி, அதையும் இது போல் லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளியை முன்னாடியே போட்டோம்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும் அப்படின்றதுக்காக தான் கடைசியில் சேர்த்துக்கிறேன், இறக்க போகிறதுக்கு முன்னாடி. அவ்வளோதான், போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. அடுத்து முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகாயை இந்த மாதிரி 1-2 உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை அடித்தாச்சு, இதை தனியாக வச்சிடலாம். 3 பிரெட் எடுத்திருக்கேன், இதை பொடி பண்ணிக்கலாம். இது போல் பிரெட்டை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டையும் அடித்து வச்சுருக்கேன். குடமிளகாய் வெங்காயம்லாம் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு கலந்து விடக்கூடாது, அது நல்லா வேகட்டும். அதுக்கு மேலே இப்போ நம்ம எடுத்து வச்ச பிரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இது டொமேட்டோ கெச்சப், அதையே இது மேலே தடவிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கெச்சப் போட்டுக்கிட்டால் போதும். மிளகாத்தூள் இல்லை, சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது, லைட்டாக. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதில் சீஸ் துருவி போட்டுக்கலாம்.
சீஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச குடமிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். லைட்டாக மிளகுத்தூள், மறுபடியும் கொஞ்சம் சீஸ் மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், பீஸா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பீஸா ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கறி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அதனால் கரெக்டாக மிளகாய் அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து, இதில் பட்டை, கிராம்பு, கடுகோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கருவேப்பிலை, வெங்காயமும் பச்சை மிளகாயும் அரைச்சொல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இது கூடயே சேர்த்துக்கலாம். இதை வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு துண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதையும் அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி போதும். தக்காளி போட்டு ரொம்ப மசிய வேணாம், லைட்டாக வதக்கினாலே போதும். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மசிச்சு தான் நான் போடுறேன். இங்கே பாதியை வெட்டி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக வதக்கிட்டு அரைச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி, இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. 4 முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முட்டையும் போட்டாச்சு, உப்பும் கரெக்டாக இருக்குது. மூடி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு இறக்கிக்கலாம். ரொம்ப நல்லா ரெடி ஆயிருச்சு. இதில் வேகிறதுக்கு அதிகமாக எதுவுமே இல்லை, நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சு தானே போட்டிருக்கோம். அதனால் அந்த தேங்காயோட வாடை மட்டும் மாறுறதுக்காக தான் நம்ம 2 நிமிஷமே கொதிக்க வச்சுருக்கோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை சாதம் பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்துடலாம். கலந்தாச்சு. சாப்பாடும் ரெடியாக இருக்குது. ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் 3 முட்டையும் இந்த அளவுக்கு சாப்பாடும் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. சொல்லுடா இதுனா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா முட்டையை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பொடி பொடியாக வர்ற அளவுக்கு கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் போட்டு அப்படியே முட்டை கூட கொஞ்சம் நேரம் அப்படியே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜீரகத்தோட மனம் கொஞ்சம் குறையும், இல்லைன்னா ரொம்ப மணமாக இருக்கும் ஜீரக மனம். ஜீரகம் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். முட்டையில் நம்ம உப்பு போட்டு தான் கலந்தோம், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் செய்வேன், அதனால் உப்பு நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சாப்பாடு போட்டு கிளறப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அடுத்து மல்லித்தலை சேர்த்துடலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு வந்து இப்பயும் சிம்மில் தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 7 முட்டையை உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கலந்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன், அப்போ தான் வேகும் அப்படின்றதுக்காக, இல்லைன்னா அடியில் கருகிரும். இப்போ முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு, நல்லா பஞ்சு போல் இருக்குது முட்டை. இப்போது அடுத்து முட்டையை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி தக்காளியாக இருந்தால் போதும், பெரிய தக்காளியெல்லாம் வேணாம். பெருசாக இருந்துச்சுன்னா பாதி தக்காளி போட்டுக்கிட்டாலே போதும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வதக்கிக்கலாம். அடுத்து ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். முட்டை ஊற்றுறப்ப உப்பு போட்டு தான் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும், சும்மா அந்த மசால் வாடையை போகிறதுக்காக மட்டும். நல்லா வதங்கிருச்சு, தண்ணியும் வற்றிருச்சு இப்போ நம்ம ஊற்றுனது. இப்போ நம்ம முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி முட்டையெல்லாம் ஒன்று சேர்த்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த முட்டையில் அந்த காரமெல்லாம் சேரும். அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இந்த முட்டையை பொரித்து இந்த மசாலோட சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அவ்வளோதான், முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீக்கங்காய்க்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் ஜீரகம், கடுகு போட வேண்டாம், ஏன்னா நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் அதில் கடுகு போட வேண்டாம், ஜீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதை வதக்கிடலாம். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கணும். இதில் வேறு எதுவுமே காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறது இல்லை, வெறும் மிளகாய் மட்டும்தான். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் வதக்கிட்டு, அதிகமாக வதக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து இதில் பீர்க்கங்காயை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டாமல் இந்த அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த காய் வந்து ரொம்ப தண்ணி விட்டு வேகும், அதனால் கொஞ்சம் பெருசாகவே வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு இதை கலந்து விட்டுறலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இந்த காயிலேயே நிறைய தண்ணி இருக்கும். அதனால தண்ணியெல்லாம் சேர்க்காமையே வேக வச்சா போதும். வேகிறப்பே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வரும் இந்த காயிலேருந்து. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ இது வேகட்டும். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் காயிலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு காய் எப்படி சுருங்கி இருக்குன்னு பாருங்கள். இந்த காய்க்கு மட்டும் தண்ணியே ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த காயே வீணாக போயிடும், கொலன்னு கூழ் மாதிரி ஆயிடும். அதனால் தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் இதே போல் வதக்கி விட்டுக்கலாம். காயெல்லாம் வெந்துருச்சு, ஆனால் அந்த தண்ணி வற்றணும் இல்லையா, அதுக்காக தான் இப்போ வதக்கிட்டுருக்கோம். காய் நல்லா வெந்துருச்சு, அதில் இருக்க தண்ணி வற்றிடுச்சு. இப்போ எண்ணெய் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பீர்க்கங்காய்க்கு 3 முட்டையை கொஞ்சமாக உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி ஊற்றினா முட்டை வந்து பொடி பொடியாக சூப்பராக இருக்கும், அதனால தான் இப்படி ஊற்றுறது. நம்ம இப்படி கரண்டியில் ஊற்றுனதுனால தான் இந்த முட்டை இப்படி பொடி பொடியாக இருக்குது. இல்லைன்னா தோசை மாதிரி நம்ம ஆம்லேட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே முழுசாக நிற்கும். நம்ம தான் கரண்டி வச்சு இப்படி இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கரண்டி வச்சு ஊற்றுனதுனால பார்த்திங்கன்னா அதுவே சின்ன சின்னதாக கரெக்டாக வந்திருக்கு. இப்போது முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம்.
பீர்க்கங்காய் முட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் செஞ்சீங்கன்னா. கோதுமை தோசைக்கு மாவு இதில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 3 பேர் சாப்பிட்லாம், அந்தளவு கரெக்டாக இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன், வெள்ளை ரவை. அரிசி மாவு ரவை ரெண்டையும் சேர்க்குறப்போ நம்ம தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா நிறைய ஊற்றணும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு மாவை ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். தோசை நல்லா ஊற்றுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். புதுசாக தோசையெல்லாம் செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால அவங்களுக்காக தான் இதெல்லாம். இப்போ நல்ல மாவெல்லாம் நல்லா ஈரமாயிருச்சு. இப்போ நல்லா கலந்துடலாம். மாவு இது போல் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். எதுக்காகனா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் ஊறினா தான் ரவை வந்து நல்லா மெதுன்னு இருக்கும். அதுக்காக தான். மாவு கலந்து வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். முட்டை தோசை பண்ணுறதுக்கு முட்டையை முதல்ல கலக்கிக்கலாம். 1 முட்டை போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. இதை கலந்துடலாம். 1 முட்டை 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் 1 முட்டை தான் சேர்த்துருக்கேன். சின்ன தோசையாக ஊற்றலாம் அப்படின்றதுக்காக தான். பெரிய தோசையாக ஊற்றினோம்னா 2 முட்டை இதில் சேர்த்துக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு, ஊற்றிக்கலாம் மாவு. கல் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிடணும், இல்லைன்னா மாவு வந்து சுருண்டுட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா வலுவலுப்பாக ஊற்றுறதுக்கு வராது. இதுக்கு மேலே முட்டையை ஊற்றிக்கலாம். கோதுமை தோசைக்கு முட்டையை கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றணும். ஏன்னா கோதுமை தோசை மேலே முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அது வலுவலுப்பாக இருக்கிறதுனால ஒரே இடத்துல நிற்காது. 1 முட்டை 2 முட்டை கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசி மாவு தோசை செய்கிறத விட இந்த தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் இப்போலாம் கோதுமை தோசை தான் சாப்பிட்றாங்க அதிகமாக. அது போல் எல்லா நாளும் ஒரே மாதிரி சாப்பிடாம இது போலையும் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே மிளகுத்தூள் தூவிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம விருப்பம்தான். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நெய், இப்படி எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடியில் கோதுமை தோசை வந்து வெந்து அதுக்கப்புறம் மேலே முட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் தோசை வந்து முறுமுறுப்பாக இருக்கும். அவ்வளோதான். முட்டை தோசையை திருப்பி போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக தோசை வந்திருக்கு. முட்டைக்கறி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம், கடுகு, ஜீரகம் எதுவுமே சேர்க்க வேணாம். வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். கருவேப்பிலை கொஞ்சம். எப்பயுமே நான் சொல்லுவேன், வெங்காயத்தை நல்லா வதக்கலைன்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் சரியாக இருக்காது. அதனால் எப்போயுமே வெங்காயம் நல்லா வதக்கிடணும், ப்ரௌன் கலராக வர வரைக்கும். வதக்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்க்குறேன். சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2, பெருசாக இருந்தால் 1 சேர்த்தா போதும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் வதங்கி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா தூள் இதில் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அதிகம் சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை வதக்கிடலாம். மசால் போட்டு எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. மசால் வந்து கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 துண்டு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம அரைச்சா 1 துண்டு தேங்காயை இதில் சேர்த்துலாம். நல்லா அந்த பேஸ்ட்டோடு சேர்த்துனாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வெறும் பால் மட்டும் கூட இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட்டோடு கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த பேஸ்ட்டோடு தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டுட்டதால இப்போ உப்பு போட வேணாம். இந்த உப்பே கரெக்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆச்சு. நல்லா குழம்பு நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துடுச்சு. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம்.
நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி தான் நான் ஊற்றி செய்ய போகிறேன், வேக வச்சில்ல. உடச்சி ஊற்றி முட்டைக்கறி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இது செய்கிறேன். 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டை தான் ஊற்றணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு முட்டை கூட ஊற்றி இந்த குழம்பு செய்யலாம், நல்லாயிருக்கும். ஊற்றுனதுமே அப்படியே போட்டு கலந்து விட்டுறக்கூடாது. அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அது உடையாமல் லைட்டாக மட்டும் இப்படி கலந்து விடணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு கலந்தால் போதும், அப்போ தான் அந்த மஞ்சக்கரு உடையாமல் இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டாலும் ஒன்றும் இல்லை, முட்டை உடையவே உடையாது. மஞ்சள் கருவு மட்டும்தான் முழுசாக இருக்கணும், மற்ற அந்த வெள்ளை முட்டையெல்லாம் அப்படி கலந்து இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா முட்டை வெந்து நல்லா இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதான். இதில் மல்லித்தலை கொஞ்சம் தூவி இறக்கிக்கலாம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப அருமையான சுவையில் முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி முட்டை கிரேவிக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை, கருவேப்பிலை. இதில் வந்து மசால் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். நான் காரம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால 1 ஸ்பூன் மிளகாத்தூளை எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இதில் முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சும்மா கத்தி வச்சு இது போல் கீறிக்கோங்க. முட்டையை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், இப்போ தக்காளியை அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கிரேவியெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்கிறப்போ தக்காளியை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும், நல்லா சீக்கிரமாக ரெடி ஆகும் கிரேவி. குழம்புக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. குழம்புக்கு வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி தான் போடணும். அதே போல் கிரேவி செய்கிறப்போ தக்காளி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா வதக்கிறதுக்கும் கஷ்டம் இருக்காது, நமக்கு கிரேவியும் நிறைய கிடைக்கும். தக்காளி ஊற்றுனதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 3யும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை வந்து 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த தக்காளியோட தண்ணி மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா முட்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி கிரேவியில் வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். அவ்வளோதான், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. நல்லா இருக்கிற தண்ணி மொத்தமாக வற்றிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய பிரியாணி தான். இதில் 1 டம்ளர் பாசுமதி அரிசி 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இது பாசுமதியில் மட்டும் இல்லை, நம்ம எப்போவுமே டெய்லி சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அதுலேயும் பண்ணலாம், சீரக சம்பால பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் தண்ணியோட அளவு மட்டும்தான் மாறுபடும், மற்றபடி எல்லா பொருளுமே என்னென்ன போடுறோமோ அது எல்லாமே ஒரே அளவு தான். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 5 முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ நான் 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் செய்ய போகிறேன், அதனால் 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மசாலா பவுட்ரு பண்ணிக்கலாம். முதல்ல பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்.
மசாலா பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, சோம்பு 1/4 டீஸ்பூன், 3மே சரியளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தாளித்து விட்றலாம். பெரிய வெங்காயம் எடுக்கிறதுனா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும். ஏன்னா நம்ம கம்மியாக தானே செய்ய போகிறோம், அதனால் பெரிய வெங்காயம் 1 போதும். இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். நல்ல பெருசாக இருந்தால் 1 போதும். அதே போல் தக்காளியுமே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அளவுக்கு அதிகமாக தக்காளி வேணாம். இதே மெத்தடில் முட்டை பிரியாணியில் இதில் முட்டை போடாமல் இருந்துட்டால் இது வந்து எம்டி பிரியாணி, குஸ்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். முட்டை போட்டால் முட்டை பிரியாணி. பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. பவுடரும் பண்ணியாச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் பிரியாணிக்கு மசால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சிக்கன், மட்டன் இந்த மாதிரி பிரியாணியெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடி வேறு பிரியாணியெல்லாம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து அவ்வளவா தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தீங்க. நம்ம அரிசி வந்து பாசுமதி அரிசியோ இல்லை சீரக சம்பாவோ எதுவாக இருந்தாலும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா நம்ம தண்ணியோட அளவு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இல்லை புது அரிசி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி போட்டால் ஒரே 1 டம்ளர் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும், ரொம்ப குழஞ்சு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா. நார்மலாக நம்ம எப்பயுமே வீட்டில் சாப்பாடு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியில் பண்ணிங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம சாப்பாடு அரிசிக்கு அளவு வந்து நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பிரியாணி அரிசினா மட்டும்தான் தண்ணியோட ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதுமே சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 2, இதை வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இப்போ இதை கலந்து விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும், தக்காளி கூட சேர்த்து அந்த மசாலும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் பத்தாது அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், ஒரு 1/4 லெமனை புழிஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாறு வரணும், அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மொத்தமும் கலந்து விட்ருவோம். அவ்வளோதான், பாருங்கள் எல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அரிசி சேர்த்துருவோம். தேவையான உப்பு. இப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது கொதிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா முட்டையை வந்து நம்ம லைட்டாக எண்ணெயில் போட்டு அது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த அடுப்பில் வறுத்து எடுத்துடலாம். இது போல் முட்டையை வந்து லைட்டாக கீறி எடுத்துக்கோங்க. கீறி எடுத்துகிட்டு சேருங்க, இல்லைன்னா நம்ம வறுக்கிறப்ப பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க, போதும். அவ்வளோதான், கீறியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். சும்மா அந்த முட்டையை போட்டு லைட்டாக 2 வறுத்தோம்னா அதில் நல்லா உப்பு பிடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான். அதிக எண்ணெயெலாம் வேணாம், ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி லைட்டாக காஞ்சிரும். எண்ணெய் ரொம்ப காய விடாதீங்க, இந்தளவுக்கு காய விட்டுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். கொஞ்சம் உப்பு,
கொஞ்சம் மஞ்சள் தூள். இதில் கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் முட்டையை போட்டுடலாம். நம்ம முட்டையை கீறி விட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நல்லா அந்த உப்பெல்லாம் இறங்கும். அதுக்காக தான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் முட்டையை நீங்கள் வறுத்து தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த மாதிரி வறுக்காமல் நீங்கள் வேக வச்சு கூட அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைனா அரிசி போட்டிங்க பார்த்தீங்களா, அரிசி போட்டப்போ இதையும் சேர்த்து போட்டு குக்கர் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு விருப்பம். நான் வந்து இந்த முட்டை வந்து கொஞ்சம் உப்புலாம் பிடிக்கும் பார்த்தீங்களா, முட்டை சப்புன்னு இருக்கும். அதனால உப்பெல்லாம் பிடிக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம ரைஸில் போட்டுக்கலாம். முட்டை வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே இதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் முட்டையை சேர்த்துடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதுனால ஒரே 1 டம்ளர் தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு விசில் விட்டு மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் கிடையாது, லோ ஃப்ளேம் கிடையாது, ஹை ஃப்ளேம் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா தான் அடி பிடிக்காமையும் இருக்கும், அதே சமயம் குழஞ்சு போகாமையும் இருக்கும். நீங்கள் வந்து 2 விசிலில் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதே சமயம் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கூட அரிசி வந்து குழஞ்சிரும். அதனால சிம்மில் வைக்காதீங்க. குக்கரில் வைக்கிறதுனால ஒரே ஒரு விசில் போதும். அதனால் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் ரெடியாகி வர்றதுக்குள்ளே தயிர் பச்சடியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். தயிர் பச்சடி வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதனால் உங்களுக்கு அதை செஞ்சு காட்ட தேவையில்லை. அதனால் நான் தயிர் பச்சடி இது ரெடியாக இருக்குள்ள அதை பண்ணி முடிச்சிடுறேன். சூப்பராக இப்போ ஒரு விசில் பாருங்கள், வெங்காயம் வெட்ட கூட ஆரம்பிக்கலை, விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஸ்டீம் வந்து இறங்கி வரட்டும். நீங்கள் இதுக்கு குருமா பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். எம்டியாக எதுனா கொஞ்சம் குருமா பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். குருமா பண்ணலான்னு தான் பார்த்தேன், டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, அதனால் குருமா பண்ணலை. அடுத்த வீடியோவில் குஸ்கா பண்ணிவிட்டு அதுக்கு எம்டி குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்குவோம் பார்த்தீங்களா, வாங்கினப்போ எம்டி பிரியாணி வாங்கிட்டு அதுக்கு ஒரு குழம்பு கொடுப்பாங்க, எம்டியாக ஒரு சால்னா. அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணியோட ஸ்டீம் இறங்கிருச்சா பார்க்கலாம். இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் பிரியாணி. பாருங்கள், சூப்பராக அரிசி உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அரிசி ஒன்றொன்றும் உடையாமல் முழுசாக இப்படி இருக்கும். சும்மா வந்து ரைஸை போட்டு கிளறி விட்டுட்டு இருக்கக்கூடாது. அடியெல்லாம் ஒரு துளி அடி கூட பிடிக்கல பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா போட்டு பாஸ்மதி அரிசியோ இல்லை பிரியாணி அரிசியோ போட்டு நம்ம செய்கிறப்போ இந்த மாதிரி சும்மா கலந்து விடக்கூடாது. அப்படியே தட்டில் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கணும். சும்மா கலந்து விட்டிங்கன்னா அரிசி வந்து 2 உடஞ்சி போயிடும். உங்களுக்கு வந்து கிளறி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் கிளறி காட்டினேன். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ சும்மா போட்டு கிளறிக்கிட்டே இருக்காமல் அப்படியே எடுத்து தட்டில் பரிமாறிடுங்க. கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி கிளறினீங்கன்னா உடஞ்சி போயிடும். அருமையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.